Hi friends, welcome to Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு மெஷர்மென்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். ப்ளவுஸ் மெஷர்மென்ட் எடுத்து வச்சிருக்கேன். அதாவது பாடியிலே மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சோ இது எப்படி எடுக்கணும்ன்ற ஐடியா உங்களுக்கு இல்ல அப்படினா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன். மெஷர்மென்ட் எடுத்த ஒரு வீடியோவோட லிங்க் கொடுக்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ இது என்ன அப்படினா நம்ம மெஷர்மென்ட் எடுத்து வச்சிருக்கோம் அப்படினா அது எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம கட் பண்றோம் அப்படிங்கறது தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்து மெஷர்மென்ட் எடுத்து வச்ச ப்ளவுஸை கட் பண்றது காட்றேன். நாளைக்கு இல்லனா அதுக்கு அடுத்த நாள் வந்து மெஷர்மென்ட் வச்சு எப்படி மார்க் பண்றோம் அது எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ. பாத்தீங்கன்னா என்னென்ன தேவை அப்படினு பாத்துக்கோங்க. பேக் ஹைட், ஃப்ரண்ட் ஹைட், செஸ்ட் ரவுண்ட், பஸ்ட் மெஷர், ஷோல்டர் விட்த், ஆர்ம் ஹோல், ஸ்லீவ் லென்த், ஸ்லீவ் சர்க்கம்ஃபரன்ஸ் கை சுற்றளவு, ஹிப் ரவுண்டு, ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த், பேக் நெக்கோட டெப்த், நெக்கோட விட்த், இவ்வளவுதான் நமக்கு தேவை. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம எப்படி மார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் வந்து இன்னைக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ அந்த கிராஸ் கட்டிங் எப்படி போட போகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுன்ற விருப்பம் வந்துன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லைனிங் கிளாத்தை வந்து தண்ணியில் போட்டு அயன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃபோல்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கிராஸ் கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதால ஃபுல் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் கீழே எப்போவுமே போடுற மாதிரி. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நமக்கு எவ்வளோ பாடி மெஷர் தேவை அப்படின்னு கேல்குலேட் பண்ணுறதுக்கு செஸ்ட் ப்ளஸ் 6 அது எவ்வளோ வருதோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 38 வருது. 38 4ஆல் டிவைட் பண்ணால் 9.5 வரும். இதோட ஒரு 1/4 இன்ச்சு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட மெஷர்மெண்ட் பெருசாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஃபிட்டிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து லைன் போடுறேன். 9.25 வச்சு லைன் போடுறேன். ஸோ இந்த மெஷர்மெண்ட் யாருக்கு கரெக்டாக இருக்குன்னா 32 சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேக் ஹைட் மார்க் பண்ணுறேன். பேக் ஹைட் வந்து 13.5 ப்ளஸ் 1/2 இன்ச்சு மேலே தையலுக்காக விடுறேன். ஸோ 14 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறேன். இதையும் நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். அந்த 1/2 இன்ச் விட்டோம்ல அதையும் வந்து லைன் போட்டு பிரித்து வச்சுக்கலாம். ஸோ நம்ம தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மெஷர் நம்ம வைக்க போகிறோம். ஷோல்டர் நம்ம மெஷர் பண்ணும்போது 14 இன்ச் வந்திருந்தது. எப்போவுமே நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த 14ல் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸை 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 5.25 வச்சுருக்கேன். அதே 5.25 தான் ஆர்ம் ஹோலுக்கும் வச்சுருக்கேன். அதாவது தையல் இல்லாமல் கீழே இருந்து 5.25 வச்சுருக்கேன். இப்போ நம்ம லைன் போட்டுட்டு நம்ம ஆர்ம் ஹோலை செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்ம் ஹோல் மெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு 14 இருந்தது. ஸோ இங்கே வந்து 1.5 இன்ச்சு தையலுக்கான மெஷரை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணி லைன் போட்டுடலாம். நம்ம தான் விடலையே அப்படின்னு யோசிப்பீங்க. நம்ம ஆல்ரெடி 6 இன்ச்சு ஆட் பண்ணோம்ல அதுதான் இந்த 1.5 இன்ச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 1 இன்ச்சு ஆர்ம் ஹோலுக்கு ஷேப் கொடுக்கறதுக்காக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ ஷேப் போட்டாச்சு. இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். நம்ம 14/2 7 இன்ச்சு வரணும். ஸோ 7 1/4. ஸோ பார்த்தீங்கன்னா 7.25 வந்திருக்கு. கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்கோட விட்த்து 2.25 வைக்கிறேன். நெக்கோட டெப்த்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வைக்கிறேன். ஸோ அதுவுமே நம்ம பாக்ஸ் போட்டுட்டு ஷேப் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் தான் போடுறேன். ஸோ அவ்வளோதான், ஷேப் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் ரவுண்ட் லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக சும்மா கேல்குலேட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். வேஸ்ட் ரவுண்ட் /4 எவ்வளோ வருதோ அதை நம்ம மெஷர் பண்ணி அந்த மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். தான் ஃபுல்லாக மார்க் பண்ணி இப்போ வந்து இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டோம் பேக்கு. இப்போ வந்து அந்த நாச் மட்டும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அந்த 1.5 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ண அதுவும் ஃபோல்டிங்காக லைன் போட்டோம்ல அதையும் நம்ம வந்து நாச் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பேக் டாட்டுக்காக ஷோல்டர் மிடில் கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி ஒரு லைன் போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம தைக்கும் போது எல்லாத்தையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இப்போ அப்படியே நம்ம ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்து பேக் பார்ட்டை க்ராஸாக வைக்கிறேன். ஆர்ம் ஹோல் பாருங்கள். ஆர்ம் ஹோல் வந்து அந்த கரை பக்கம் வர மாதிரி வச்சுருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே ஃபுல்லாக அவுட்லைன் போட்டுக்கிறேன். நம்ம அந்த பேக் பார்ட்டை ஃபுல்லாக எல்லா இடமே பாருங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரியே போட்டுட்டேன்.
ஸோ போட்டுட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நீட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றதும் கரெக்டாக புரியும். ஸோ இப்போ மார்க்கிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பேக் பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். ஸோ நம்ம வந்து தையலுக்கு வந்து ஆல்ரெடி விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தையலுக்கு விட்ட அந்த லைனையும் நம்ம போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஹைட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 11.5 இருக்குது. அதோட ஒரு 1/2 இன்ச்சு கீழே தையலுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். 12 இன்ச் வச்சுக்கிறோம். ஸோ 12 இன்ச் வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்கோட இறக்கம், ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தேன். அதே 6 இன்ச் வச்சு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நெக் சைடில் 1.5 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். ஆமோல் சைடில் 1 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம ஷேப் கொடுத்துடலாம். ஸோ பெரிய மெஷர் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி இந்த ஷேப் வந்து வெளியே வரணும், வெளியே வர மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இதுலேயுமே அந்த மாதிரி தான் எடுத்து காட்டுறேன். பட் வந்து சின்ன சைஸ்க்கெலாம் தேவை அப்படின்னு அவசியம் இல்லை. பட் பெரிய சைஸுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி வெளியே எடுக்கணும். ஆமோல் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் திரும்ப பாக்ஸ் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் டெப்த் எடுத்த மாதிரி நம்ம ஆமோல் ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப டெப்த் எடுக்கக்கூடாது. கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ரொம்ப டெப்த் எடுத்துட்டிங்க அப்படின்னா இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு எடுத்தால் போதும். நெக்கும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நெக்கு கிட்டேருந்து ஒரு 1/4 இன்ச் அப்படியே கிராஸாக எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஃபிட்டிங் நமக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்படி ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வந்து டாட் மார்க் பண்ணிக்கலாம். டாட் வந்து ஆல்ரெடி நான் வச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா டக் பாயிண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து செஸ்ட் டிவைடட் பை 32 டிவைடட் பை 4 ப்ளஸ் பாயிண்ட் ப்ளஸ் ½ இன்ச். ஸோ 8.5 தான் நம்மளோட டக் பாயிண்ட்டு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம நெக் சைடில் வந்து 2.5 இன்ச்சு ஃபஸ்ட் மார்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 1.25 மார்க் பண்ணுறேன். இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ப்ளவுஸ் டாட் வீடியோ வந்து நான் 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு புரியும். ஸோ 1.25 வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதோட லென்த் ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம டக் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதுலேருந்து 1.25 வந்து 1.5 இன்ச் அளவுக்கு இறக்கத்தில் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெக்கு பார்க்கும்போது 2 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். இதுலேயும் அதே மாதிரி ஒரு கேப் இருக்கணும். டக் பாயிண்ட்லேருந்து 1.25 அளவுக்கு கேப் இருக்கணும். ஆமோல் சைடும் அதே மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபிட்டிங் வந்து நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்கும். கேப் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இதே வந்து இன்னொரு பக்கமாக வர்றதுக்கு நல்லா டார்க் பண்ணிக்கலாம். நல்லா டார்க் பண்ணிவிட்டு மார்க்கிங்கை நல்லா டார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தூக்கி பேக்கில் போட்டுட்டு நம்ம ஒரு தட்டினோன்னா நமக்கு வந்து நல்லா அந்த மார்க்கிங் அப்படியே பதிஞ்சிரும். நான் எப்படி எடுத்து போட்டேன்னு பார்த்துக்கோங்க, எப்படி டர்ன் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பதிஞ்சிருச்சு. அது இன்னும் கொஞ்சம் நம்ம டார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். திரும்பவும் நம்ம வந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் டாட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே ஃபோல்ட் பண்ணுறீங்க பாருங்கள். கிளாத் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதால இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான ஸ்லீவ் மெஷரை நம்ம எடுத்துக்கலாம். நல்லா செக் பண்ணிக்கோங்க. உள்ள கிளாத் எதுவும் மேலே தூக்கி இருக்கா, கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதோட அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆமோல் கட் பண்ணியிருக்கோம்ல அது சுற்றி எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எவ்வளோ வருதோ அதை விட வந்து ஒரு ½ இன்ச் அளவுக்கு நம்ம கம்மியாகவே எடுத்துக்கலாம். 9 இன்ச்சு இருந்தது, நம்ம வந்து 8 இன்ச் அளவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவைன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து கீழே ஒரு ½ இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு ஸ்லீவ் லென்த் வச்சுருந்தேன். ஸோ 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். மேலே தையலுக்காக 5.5 மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதுலேயும் லைன் போட்டு இந்த பக்கமும் நம்ம வந்து 5.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இறக்கத்தை வச்சுக்கலாம். ஸோ 2.25 அளவுக்கு வச்சு நான் ஷேப் கொடுக்குறேன். ஸோ ஷேப் நம்ம போட்டாச்சு. இப்போ வந்து திரும்பி நம்ம வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். அந்த ஆமோல் கிட்ட இழுக்கக்கூடாது. இழுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் மாறும். ஸோ இப்படியே வச்சு ஜஸ்ட் அப்படியே வச்சு பாருங்கள். ஒரு ½ இன்ச் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஸோ 8.5
ஸோ 8.5 வச்சு நம்ம லைன் போட்டு ஷேப் போட்டுக்கலாம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைன் போட்டு முடிச்சோம்ல, அங்கேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும். ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஸ்லீவோட ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட் ஷேப்பு கொஞ்சம் தான் நான் டெப்த் எடுப்பேன். நிறைய பேருக்கு அது ஒரு டவுட் இருக்கும், அப்படி எடுத்தால் கரெக்டாக வருமான்னு. ரொம்பவே கரெக்டாக வரும். ஸோ ஸ்லீவோட வித் டிவைடட் பை 2 அதாவது 11 இருந்தது, அது 5.5 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். மிடில் நாச் போட்டுட்டு இது வந்து கீழே ஃபோல்டிங் இருக்குது, நான் அது மாதிரி தான் மடிச்சிருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் ஒன்றா செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெப்த் எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ பட்டி நம்ம மார்க் பண்ணுறதுக்கு என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆமோல் பார்த்துட்டு இதில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை மெஷர் பண்ணிக்கணும். அதை மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பட்டி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் அளவுக்கு இருந்தது. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இது நெக் சைடு. ஸோ 2.5 இன்ச் அளவுக்கு இருந்ததுன்னா நெக் சைடு வரும்போது 4 இன்ச்சு வைக்கிறோம், மிடில் 3 இன்ச் வைக்கிறோம், ஆமோல் பக்கம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் வைக்கிறோம். ஓகேவா? ஸோ 2.5 இன்ச் இருந்ததுன்னா ஆமோல் பக்கம் 3.5 இன்ச்சு வரணும். அதை விட 1/2 இன்ச் அதிகமாக நெக் சைடில் வரணும். மிடில் வந்து 1 இன்ச்சு கம்மியாக வரணும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நான் அந்த வீடியோவும் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு பட்டி, பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதோட மெயின் பீஸ் கட்டிங் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.